ஆனா அந்த குடும்பத்துல அவ இருக்கவே கூடாது. சேது, அவ பார்க்க நல்ல லட்சணமா தான் இருப்பா. தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் மோ விருப்பம் தான். எல்லாம் சரி, ஆனா ஆள் எப்படி இருப்பான்னு தெரியலையே. போட்டோ இருக்கா உங்க கிட்ட? அதெல்லாம் தர முடியாது. முதல்ல அவ யாரு என்ன நீயே தெரிஞ்சுக்கிட்டு தூக்கு. ஆளை மாத்தி தூக்கிடாத. நல்லா ஞாபகம் வச்சுக்க, அவ மக இல்ல மருமக, புரியுதா? இந்த சேது கிட்ட ஒரு வேலையை சொன்னா சரியா செஞ்சு முடிச்சிருவேன். அதுவும் இல்லாம நீங்க கொடுத்த பணத்தை வேற வேண்டான்னு சொல்றீங்க. இவ்வளோ விஷயம் இருக்கு, நான் செஞ்சு காட்டுறேன். அவளை தூக்கிட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன். வரேன், போலாம் வா. இவனை நம்பி இருக்கியே, இவன் ஒழுங்கா செஞ்சிருவானா? இவன் சரியான ஃப்ராடு பயலாச்சே. ஃப்ராடுங்களை இப்படிதான் உபயோகப்படுத்தணும். இவனுங்க பணம்னா செத்துருவானுங்க. இந்த மாதிரி வேலைன்னா கரெக்டா செய்வானுங்க. செய்ய வச்சு காட்டுறேன் பாரு. அந்த ஜனனி தான் எனக்கு எதிரி. அவ போயிட்டானா காவேரி எனக்கு கிடைச்சிருவாக்கா. உள்ளதானே வச்சிருக்கேன். நீ அதை தொலைச்சிட்டியான்னு கேட்கல, ஏன் கட்டிக்கலன்னு தான் கேட்டேன். கட்டியாச்சுல்ல, பின்ன எனக்காக, என்னோட விருப்பத்துக்காக ஜஸ்ட் ஒரு 1 hour கூட உன்னால கட்டிக்க முடியல. பட்டுப்புடவை நல்லா இருக்கு, கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வான்னு அம்மா சொன்னாங்க. கேட்டேன்ல, நான் மறந்து போயிருக்கலாம். உனக்கு இது ஞாபகம் இருக்குல்ல ஜனனி? என் ஜனனி தானே நீ சொல்லி தானே, ஆசைப்பட்டு சொல்லி தானே நான் அந்த டைரியில எழுதியிருப்பேன். சாரி சிவா, நான் சொல்லல, ஜனனி சொன்னது. இல்ல, எனக்கு புரியல ஜனனி. மலேசியால இருந்த ஜனனி தானே நீ? உனக்கு என்னாச்சு? சாரி சிவா, டைரியில இருந்தது இனிமே ட்ரை பண்ண வேண்டாம். என்ன கேட்டா இனிமே அந்த டைரியை படிக்காதீங்க. என்ன சிவா சாப்பிட வரலையா? அமராவதி, சிவா சாப்பிட்டானா இல்லையா? உன் மகனுக்கு பசிக்கலையா? பசிக்கலையா? ஏன், என்னாச்சு? பொண்டாட்டி பட்டு சேலை கட்டி கேட் வாக் போனதை பார்த்து மனசு நிறைஞ்சு போச்சாம். அதனால பசி இல்லையாம். பசிச்சா பட்டு புடவை கட்ட வேண்டியதுதான், அப்படியே பசி எல்லாம் போயிடும். சம்பளம் காசு தானே. கொஞ்சம் வாய் மூடுறீங்களா? அத்த, வாய மூடனா எப்படி சாப்பிட முடியும்? வாய மூடுங்கன்னு சொன்னேன். அவன் பொண்டாட்டிக்கு அவன் வாங்கி கொடுக்கறான், உங்களுக்கு எல்லாம் ஏன் கொதிக்குது? ஜனனி, போய் என்னாச்சுன்னு பாரு. சரிங்க, மகளை மட்டும் எதுவும் சொல்லிடக்கூடாது. இரு, அவன் இங்க வர வேண்டாம். நீ ரூமுக்கே கொண்டு போய் கொடுத்து அவன் அங்க நிம்மதியா சாப்பிடட்டும். பொறாம பிடிச்சவங்க. நீ எடுத்துட்டு போமா. முடிஞ்சா அப்படியே ஊட்டி விட்டுரு. தேங்க்ஸ். நீ போ. நல்ல ஐடியா கொடுத்த. மாய மூடு. ஏய், சும்மா இருந்தவளை ஏண்டி ஏத்தி விடுற? நீ சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டு ஊட்ட போற பாரு. ஆமா, கரெக்ட் தானே? என்னமா நீ? என்னமா இது? கடுத்தலமா உனக்கு? கை மலைய ஊத்திட்ட. தம்பி, நான் சாம்பார் சாப்பாட்டுல தான் ஊத்துனேன். நீங்க தான் தேவையில்லாம கைய குறுக்கில நீட்டிட்டீங்க. இப்ப சாம்பார் கேட்டமா உன்ன ஏமா இப்படி பண்றீங்க? ரொம்ப சுற்றுச்சா தம்பி? சாரி தம்பி, மன்னிச்சுக்கங்க. பாத்து தம்பி, சாப்பாடு ஆறிடுப்பு, சாப்பிடுங்க. ஜனனி இன்னும் சாப்பிடல. ஜனனி, ஜனனி வாமா சாப்பிடலாம். வா உட்காரு, சாப்பிடலாம். காவேரி,
தண்ணி எடுத்து ஊத்து. ம் இல்லம்மா எனக்கு பசிக்கல. பசி இல்லையா? என்னாச்சு? அண்ணன் சாப்பிடல, அதனால அவங்களும் சாப்பிடல. சிவா சாப்பிடலையா? நீ கொண்டு போய் கொடுத்தல. ஆ கொண்டு போய் கொடுத்தேன். அவரு பசி என்னன்னு சொல்லிட்டாரு. சிவா, சிவா இங்க வா. சிவா ரூம்ல இருக்கானாமா? இல்லம்மா மேல போயிருக்காரு. காவேரி, நீ போய் அவனை கூட்டிட்டு வா. ம் சரிம்மா. அவன் வரட்டும், நான் கேக்குறேன். என்னம்மா? ஏன்டா சாப்பிடல? நான் என்ன கொலை குத்தமா பண்ணிட்டேன்? பசி இல்லை, சாப்பிடல. நிஜமாவே பசி இல்லையா? பசிங்கிறது வயிறு சம்மந்தப்பட்டது மட்டும், மனசு சம்மந்தப்பட்டதும் தான். மனசு நல்லா இல்லைன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை. ஏதாவது பேசிட்டு இருக்காத, உட்காந்து சாப்பிடு. உட்காரு. சாரிம்மா, எனக்கு வேண்டாம். டேய் சிவா, டேய் சாப்பிட்டு போடா. அம்மா நீங்க சாப்பிடுங்க, நான் பேசிட்டு வரேன்.